Wacomல இருந்து ரெண்டு கிரியேட்டிவ் பென் டேப்லெட் விட்டாங்க. ஒன்னு CTL-672, இன்னொன்னு CTL-472. ரெண்டு டேப்மே சேம் டிட்டோ ஆஸ் சச் தான். என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, ஒன்னு சிறுசு, இன்னொன்னு பெருசு. இந்த ரெண்டு கிரியேட்டிவ் டேப்லெட்ல எது நீங்க வாங்கலாம்? உங்க மணிக்கு, உங்க பட்ஜெட்டுக்கு எது பெஸ்ட் பார்க்கலாம். Hey guys, நான் தான் ரைஸ் அஹ்மத் from Qurrah. இந்த சேனல்ல நான் டெக் வீடியோஸ், ரிவ்யூஸ், டியூட்டோரியல்ஸ், அதுக்கப்புறம் சில அன்பாக்சிங்ஸ், சில கம்பேரிசன் வீடியோஸ் லைக் இந்த மாதிரி அண்ட் நம்ம டே டு டே யூஸ் பண்ண டெக்னாலஜி அந்த மாதிரி சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வீடியோஸாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் போகிற வீடியோஸை டக்கு பார்க்குறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கீழே ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிருங்க. நம்ம கிட்ட ரெண்டு கிரியேட்டிவ் பென் டேப்லெட் இருக்கு, இந்த Wacom 672 அண்ட் 472. இது ரெண்டுலயுமே மேஜர் டிஃபரன்ஸ் என்ன ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த கிரியேட்டிவ் பென் டேப்லெட் வச்சு நான் ஒரு அன்பாக்சிங் வீடியோ பண்ணிருக்கேன், ஃபுல் ரிவ்யூ பண்ணிருக்கேன். ஸோ ஏதாவது டவுட், ஏதாவது கிளாரிஃபிகேஷன் நீங்க அந்த வீடியோ பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த கம்பேரிசன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைஸ். ஓகே, இந்த CTL மாடல்ல ரெண்டு டேப் இருக்கு. M சைஸ் ஒன்று இருக்கு, S சைஸ் ஒன்று இருக்கு. இது மீடியம், இது ஸ்மால். மெயினா பாத்தீங்கன்னா ரெண்டு டேப்லயுமே சைஸ் பாத்தீங்கன்னா இது மீடியம் சைஸ், இது ஸ்மால் சைஸ், அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, இது பாத்தீங்கன்னா 672L, இது வந்து பெரிய சைஸ், அதாவது 8 inches into 5 inches கொடுத்துருக்காங்க அப்ராக்சிமேட்லி. அது வந்து நம்ம அளந்துல பார்க்க முடியாது, அவங்க கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட், அது அப்படியே என்னன்னு பார்த்துட்டு போயிடணும். அண்ட் இந்த CTL-472 டேப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மாலு, ரொம்ப சின்ன சைஸ் தான், சரிங்களா. 6 inches is to 3.5 inches கொடுத்துருக்காங்க அப்ராக்சிமேட்லி. ஸோ இது ரொம்ப சிறுசு, இது வந்து மீடியம் சொல்ல முடியாது, கொஞ்சம் பெருசாவே இருக்கு. ரெண்டையும் பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 inches எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, இந்த பக்கம் 1.5 inches எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ இது கொஞ்சம் பெருசா இருக்கும், உங்க டெஸ்க்ல வச்சு நீங்க பென் வச்சு எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியா, கொஞ்சம் ஹேண்டியா இருக்கும். பட் இந்த ஸ்மால் சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறுசா இருக்கு. அதாவது நம்ம சின்ன ஒரு கடையில வாங்குற நம்ம ஹோல் ரூல் நோட் வாங்குவோம் பாத்தீங்களா, சின்ன பிள்ளைல வச்சு ஸ்கூல்ல வச்சு எழுதுவோம் பாத்தீங்களா, அந்த நோட் சைஸ் மாதிரி தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு ரொம்ப சிறுசா வேணும், ரொம்ப பெருசா தூக்கி போக முடியாது, ரொம்ப பேக் சிறுசு அப்படின்னு சம் இஷ்யூஸ் உங்க விருப்பம் தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நீங்க சிறுசு வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரொம்ப காம்பேக்டா ரொம்ப சிறுசா இருக்கும். ஸோ அதை பத்தி மற்ற எந்த இஷ்யூமே கிடையாது. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து பெருசு வந்து கொஞ்சம் பெஸ்ட். ஏன்னா வந்து பெருசா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து இப்போ லேப்டாப் ஸ்கிரீன் இருக்குல்ல, அதை வந்து நீங்க லேண்ட்ஸ்கேப்ல வச்சுட்டீங்க, இது லேண்ட்ஸ்கேப் அதோட செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இப்படி எழுதிட்டு போறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன், உங்க சஜஷன் நீங்க கீழே கமெண்ட்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிறேன். பட் இந்த சின்ன டேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த Wacom 472, இது வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ எழுதுறோம்னா ரொம்ப ஷார்ட்டா எழுதுற, இங்கேயும் முடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு லைனே இங்கேயும் முடிக்கிற மாதிரி இருக்கும். சோ எனக்கு இது கன்வீனியன்ட்டா படல. செகண்ட் பாயிண்ட், பாக்ஸ்ல வேற ஆக்சஸ் ஏதாவது மாறி வந்திருக்கா ஒன்று, ஏன்னா இது வேற மாடல், இது வேற மாடல் நம்பரு, ஸோ இது சிறுசாக்குனால சின்னதாக கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த சேஞ்சும் கிடையாது. ரெண்டு டேப்ல உள்ள பென் காட்டியிருக்கேன், ரெண்டுமே ஆஸ் சச் டிட்டோ அப்படியே தான். ஸோ எந்த டிஃபரன்ஸ் கிடையாது, ரெண்டு பெண்ணுமே ஒரே லெவல், ஒரே தான். ஸோ இல்ல நீங்க டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ சேம், எந்த மாற்றமும் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் கேபிள் பாத்தீங்கன்னா நம்ம USB டைப் C கேபிள் கொடுத்துருப்பாங்க, அது வந்து நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு. ஸோ அந்த கேபிளுமே எந்த மாற்றமும் கிடையாது, ஆஸ் சச் டிட்டோ அப்படியே ரெண்டுமே சேம். ஸோ ஆக்சசரிஸ்ல எந்த சேஞ்சஸுமே கொண்டு வரல. மெயின் பாத்தீங்கன்னா இந்த டேப் சைஸ் பெருசு, இது சைஸ் ஸ்மால், தட்ஸ் இட். ஓகே, மூணாவது பாயிண்ட், இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். ஓகே, கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ற எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், ரெண்டுமே வேற வேற மாடல் நம்பர், தட்ஸ் இட். மற்றபடி ஆக்சசரிஸாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே எப்படி இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதோ, இந்த பெரிய டேப் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அதே லெவலுக்கு தான் சின்ன டேப் பெர்ஃபார்ம் பண்ணுது. என்ன டிஃபரன்ஸ்னா சைஸ் மேட்டர்ஸ், தட்ஸ் இட். இப்போ நீங்க பெருசா இருக்கும் போது உங்களுக்கு நிறைய எழுத முடியும், கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கன்வீனியன்ட்டா இருக்கும். அது சிறுசா இருந்தா உங்களுக்கு கன்ஸ்ட்ரெயின் ஆயிரும், அதாவது நீங்க எழுதுற அந்த லென்த் வந்து கொஞ்சம் ஸ்மால் ஆயிரும். ஸோ உங்களால அதிகமா எழுதுறது கொஞ்சம் முடியாது, வேற டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. ஃபோர்த், பிரைசிங், அதாவது ரொம்ப முக்கியமானது பட்ஜெட் தான். ஏன்னா பட்ஜெட்டை வச்சு தான் நம்ம வந்து என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு நம்ம வந்து அதை நோக்கி போவோம். ஒரு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அந்த டார்கெட்டை நோக்கி தான் நம்ம வந்து எந்த பொருள் வாங்கணுமோ நம்ம பண்ணுவோம். ஸோ பட்ஜெட் பற்றி கேட்டிங்கன்னா இந்த 672 CTL வந்து நான் வாங்கும் போது 7,800 rupees. MRP பார்த்தீங்கன்னா 8,100 போட்டிருப்பாங்க, சம்திங் அதில் போட்டிருப்பாங்க. ஸோ MRP பொறுத்தும் யாரும் கடையில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரே பண்ணி தேவையில்ல. நான் வாங்கும் போது 7,800, அமேசானில் கூட நான் பார்த்தேன், அதே ரேட் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் அதிகமாக எடுக்கிறனால என்னன்னு தெரியல, டிமாண்ட் இருக்கான்னு தெரியல, என்னன்னே தெரியல, பட் ரேட் வந்து 6,800 ஆயிடுச்சு, 1,000 rupees அப்படி அப்ரப்டா குறைஞ்சிச்சு. ஸோ இந்த டேப் இப்போ பார்த்தீங்கன்னா 6,800 rupees மட்டும் தான். ஸோ நீங்க உங்க பட்ஜெட் 6,000 ஒரு 7,000 கிட்ட ரேஞ்ச் இருந்துச்சுன்னா நீங்க இந்த டேப் தாராளமா வாங்கலாம். இல்ல உங்களுக்கு பட்ஜெட் அவ்வளவு முடக்க முடியாது, இந்த கேட்டீங்க ஒரு 4,000 or 5,000 அதுக்குள்ளதான் பட்ஜெட், அதுக்கு மேல என்ன பொறுமை கேட்டீங்கன்னா
இந்த CTL-472 நீங்க வாங்கலாம். இதோட ரேட் MRP பாத்தீங்கன்னா 5000 சம்திங் போட்டிருப்பாங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரியே தான் ஒரு மாசம் 1.5 மாசம் முன்னாடி இந்த ரேட் தான் அமேசான்ல இருந்துச்சு. ஆனா இப்போ நீங்க அமேசான்ல பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 3600 ஆர் 700 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. நீங்க நான் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க அதை லிங்க் பார்த்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ரேட் அன்னைக்கு அந்த ஸ்பாட்ல ரேட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க வாங்குற டைம்ல ஓகே. டேப்ல பாத்தீங்கன்னா சேஞ்சஸ்ன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. பின்னாடியே அதே தான் கொடுத்துருக்காங்க. இந்த முன்னாடியே பார்த்தா அதே கொடுத்துருக்காங்க. இந்த பென் வைக்கிற ஹோல்டர் இருக்கு, இதுலயே ஹோல்டர் இருக்கு, இண்டிகேஷன் லைட் இருக்கும் கரெக்ஷன் பண்ணா. ஸோ அதே இண்டிகேஷன் லைட் இதுலயே கொடுத்துருக்காங்க. ஸோ சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் என்ன டிஃபரன்ஸ் எந்த இடத்துல இது மாறுபடுதுன்னு கேட்டீங்கன்னா சைஸ் ஒன்லி மேட்டர்ஸ் ஹியர். வேற எதுவுமே கிடையாது. இதுல ஆக்சசரிஸா இருக்கட்டும் மற்றதா இருக்கட்டும் எல்லாமே ஆசச் அப்படியே தான். சோ உங்க பட்ஜெட் எப்படி இருக்கு அதை பொறுத்து உங்களுக்கு 7000 கிட்ட போட முடியும் அப்படி கேட்டீங்கன்னா நீங்க 672 வாங்கிக்கலாம். இல்ல உங்களுக்கு பட்ஜெட் வந்து உங்களுக்கு 5000 4000 கிட்ட தான் முடியும், அதுக்கு மேல ரொம்ப முடியாதுன்னு கேட்டீங்கன்னா நீங்க 472 வாங்கிக்கலாம். இது ரெண்டுமே அமேசான்ல வந்து இப்போ ஆன்லைன் கிளாஸ் அதிகமா இருக்கனால இதோட ரேட் ரொம்ப கம்மியாயிடுச்சு, ரொம்ப அப்டேட்டா கம்மியாயிடுச்சு. ஸோ நீங்க அங்க போயிட்டு இந்த லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். கடையில போய் வாங்காதீங்க. வாங்கலாம், நான் தெரிஞ்ச கடை போய் வாங்க. பட் ஆன்லைன் பிரைசிங் கம்மியா இருக்கு. நீங்க கடையில போனா அவங்க வந்து MRP ரேட்டோட கொஞ்சம் கம்மி பண்ண கொடுப்பான். ஸோ உங்களுக்கு வந்து ஒர்த்தா இருக்காது. ஸோ ஆன்லைன் நீங்க வாங்கிக்கலாம். லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல, நீங்க கிளிக் பண்ணி வாங்கினா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஏதாவது இருக்கும், பார்த்து வாங்கிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது எங்க டிஃபர் ஆகுன்னு கேட்டீங்கன்னா டிரைவர். நீங்க டிரைவர் வந்து மேனுவல் இன்ஸ்டால் பண்ண, அதாவது wacom.start ஒரு வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்ம கைடு இருக்கு பாத்தீங்களா, இந்த மேனுவல் கைட்ல நீங்க பார்த்தா தெரியும், அதுல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதுல வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, wacom.start ஒரு கொடுத்துருப்பாங்க. அதை போய் நீங்க டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். அந்த இடத்துல நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது 472க்கான டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும், சரிங்களா? அதே இது வந்து இந்த இடத்துல வந்து 672க்கான டிரைவர் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, நீங்க மாத்தி இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்படி ஏதாவது இஷ்யூ இருக்குன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே ஆகாது. இது ரெண்டுமே ஒரே மாடல், ஒரே இதான். ஜஸ்ட் இட் டிஃபர்ஸ் ஒன்லி ஆன் தி சைஸ். ஸோ நீங்க 672 ஏத்திட்டு 472 பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையே இல்லை, சரிங்களா? மோஸ்ட்லி தனித்தனியா கொடுத்துருக்க மாட்டாங்க. 472 ஆர் 672 அப்படி கொடுத்துருப்பாங்க. சில டைம் தனியா கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. நான் பண்ணும்போது ஆர் போட்டு கொடுத்துறேன், அதாவது 672/472 கொடுத்துறாங்க. சோ நீங்க மாத்தியே ஏதாவது இன்ஸ்டால் பண்ணா கூட ஒரு விஷயம் இல்ல, சரிங்களா? சோ அதை பத்தி எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஒரு ஆபத்தும் கிடையாது, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஓகே, இந்த வீடியோல வந்து ரொம்ப ஷார்ட் சொல்ல முடியாது, என்ன இருக்கோ ஃபுல்லா சொல்லிட்டேன். ஏன்னா டிஃபரன்ஸே இது சைஸ் தான். சோ சைஸ் தவிர மற்ற எதுவுமே சேஞ்சஸே கிடையாது. இது வேற மாடல் ஜஸ்ட் ஒன்லி டிஃபரன்ஸ் ஆன் சைஸ். சோ ரெண்டுக்குமே ஃபுல் கம்பேரிசன் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க, இது வேற மாடல் பட்ஜெட் அதிகமா இருக்கு, பட்ஜெட் கம்மியா இருக்கு அப்படின்னு ரொம்ப குழப்பிட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்னன்னே தெரியாம வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி சில பேர் வாங்கிடுறாங்க, சில பேர் பெருசு வாங்குறாங்க, அவங்க கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்க. மோஸ்ட்லி டீச்சர்ஸ், ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறவங்க, டீச்சர்ஸா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், இப்போ கரண்டா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு, அதாவது ட்ரெண்டிங் ரொம்ப ஹாட் சேல் போறது வந்து இந்த டேப் தான், சரிங்களா? அண்ட் சில டேப்ல பாத்தீங்கன்னா ஜெஸ்டர்ஸ் வரும். ஸோ அதை வச்சு ரொம்ப ஈஸியா உங்களுக்கு மவுஸ் அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதை பத்தி நான் ஒரு தனி வீடியோ பண்றேன், நெக்ஸ்ட் வீடியோ ஃபர்தரா வீடியோஸ் நான் பண்றேன், நீங்க பாருங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு சஜஷன்ஸ்ல காட்டும். ஸோ நீங்க போய் என்னோட வீடியோஸை ஆக்சஸ் பண்ணி பாத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்க இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா நான் டெய்லி சொல்ல முடியாது, நான் ரொம்ப கன்சிஸ்டன்டா ஒரு ஃப்ரீக்வெண்டா நான் அப்டேட்ஸ் போட்டுட்டு இருப்பேன். ஸோ அந்த அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்சோ அப்பதான் உங்களுக்கு வந்து நான் அடுத்தடுத்து போற வீடியோஸ் நீங்க பார்க்க முடியும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஏதாவது டவுட், எனி இஷ்யூஸ், கிளாரிபிகேஷன் ஏதாவது வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, ரிப்ளை பண்றேன். ஏன்னா இட் இஸ் an open platform. நம்ம சோஷியல் மீடியா தான், நம்ம என்ன வேணா யார்ட்ட வேணா என்ன கேட்டுக்கலாம். ஸோ அடுத்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கம்பேரிசன் வீடியோல பார்க்கலாம். until then, bye bye.